ஒருத்தன் எழுதியிருக்கிறான், டிராகன் வந்து ஆன்சர் ஷீட் ஸ்வாப்பான், லவ் டுடே வந்து ஃபோன் ஸ்வாப்பான், டூடு வந்து ஒய்ஃப் ஸ்வாப்பான். எல்ஐக்கு என்னன்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கான். அது வந்துட்டு காலம் ஸ்வாப்பம். காலம் ஸ்வாப்பு, கமெண்ட் செக்ஷன்ல ஜெண்டர் ஸ்வாப்னு எழுதி வச்சிருக்கானுங்க. அடப்பா. அட பாவிகளா. துரந்தர் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுங்க ஃப்ரெண்ட். துரந்தர் அருமையான படம் ப்ரோ. மிகவும் ரசிச்சு பார்த்த படம். ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கும் போதே அருமையா ஆரம்பிச்சானுங்க. மாதவன் வந்துட்டு போயிட்டு அந்த ஃப்ளைட்ல நெகோஷியேட் பண்றது சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அந்த அந்த ஒரு டெரரிஸ்ட் சொல்லுவான்ல, ஏன்னா இந்தியன்ஸ் ரொம்ப கோலையா இருக்கானுங்க, இந்தியன்ஸ் ரொம்ப கோலை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்துட்டு ஐ தாட் தட் வாஸ் லைக் அ ஃபோர் ஷேடோ. லைக் அவன் எண்டிங்கில் ஏதாவது சொல்லுவான் இல்லை ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தட் வாஸ் லெட் டவுன். பட் ஸ்டில் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தானுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரில் கூட வருமே, அந்த வென் ஹி இஸ் எக்ஸ்பிளைனிங் துரந்தர், ஹி லைக் ஃபோர்த் வாலெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கேமராவை பார்த்தே சொல்லுவானே மாதவன், லைக் இதுக்கப்புறம் எவனாவது இந்தியாக்குள்ளே பூரணும்னு நினச்சாலே அவன் வந்து பைட் பண்ணும் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல. Like that whole the first act, the setup was beautiful. The Madhavan sequence was great. Moving on to Ranveer Singh coming to Layari was great. நல்ல ஸ்டார்ட், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி அவனுங்க மீட் பண்ணி அந்த கட் பண்ண அப்படியே இதுக்கு போறானுங்க அந்த வெட்டிங் சீன் அருமையான சீன் அது. ஆனா நான் அந்த சீன்ல எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டா ஏதோ வந்துட்டு உறுத்தாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த அவனுங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இன்டென்ஷன், லைக் அந்த ஒரு பீட் மியூசிக் பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு தே வாண்டட் டு டூ ஆக்ஷன் சீக்வன்ஸ். பட் எனக்கு என்னமோ ஒன்று அது என்னமோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை அந்த பீட்டோட மேட்ச் பண்ற மாதிரி கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, அந்த சீனை அது தட் குட் ஹவ் பீன் லைக் அ வெரி குட் கட். ஐ ஹாவ் அ சீன் இன் மைண்ட், ஐ எம் நாட் கெட்டிங் இட் லைக் சடனா. அது எந்த படம்னு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. It's like they could have cut the fight sequence according to the background music, but it was like அது ஏதோ நான் சைக்கிள் போயிட்டு இருக்கு, இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் as an overall of course the sequence was great. ஆமாம், அது அந்த பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி அந்த மேரேஜில் ஓடிக்கிட்டு இருக்கும். அது வந்து அது முதல்ல வந்து நார்மல் வெர்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டப்புன்னு ரீமிக்ஸ் வெர்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஃபைட் ஆரம்பிக்கும் பார்த்தேன்னா. அப்போது அதில் வந்து கண் எடுத்துட்டு சுடும் போது லைக் அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் லைட்டாக சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறேன், கரெக்டாக? ஆமாம் ஆமாம். எனக்கு வந்து என்னென்னா அந்த நீ சொல்கிற அந்த படம் என்னங்கிறது இப்போ ஞாபகம் வருது. 2 படத்தில் நான் இப்போ ரீசெண்டாக அதை நோட்டீஸ் பண்ணேன். 2022 விக்ரமில் வந்து பார்த்தோன்னா அந்த இன்டர்மிஷன் ஃபைட் சீனில் வந்து நம்ம நார்கோஸோட தீம் எடுத்து ப்ளோமோ அப்படின்னு போட்டிருப்பான். ஸோ அதில் வந்து ஃபைட் சீன் நடக்கும். அது வந்து வேற லெவலில் மேட்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக டூடு படத்துலையும் ஓப்பனிங் சீனில் ஒரு மேரேஜ் ஃபைட் சீன் அதில் வந்து போட்டு பழந்திருப்பாங்க. நல்ல சிங்க். எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ ஃபீல் லைக் இட் குட் இப்போ இட்ஸ் வெரி லைக் கிவன். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப கிவனாக இருந்துச்சு. ஏன்னா இட் இஸ் அ பீட் மியூசிக், ரைட்? ஸோ you see you can time these gunshots with the beat of the music. அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. It would have been a good cut if you ask me. It was a good sequence, could have been a better sequence, but that opportunity was missed in நினைக்கிறேன். But it was great. It was okay. I feel like that's a South Indian thing. நான் அதான் அங்கே யோசிச்சேன், இந்த கமர்ஷியல் சென்ஸ் வந்து நம்மளுக்கு தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இன்னொரு சீன்லேயும் வந்து பார்த்தோன்னா அவன் பேர் என்ன, பாபு தக்கேத், ரஹ்மான் தக்கேத்தோட அப்பனை வந்து அவன் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு அந்த மொத்த கேங்கையும் சுற்று போட்டு தள்ளுவானுங்க, கரெக்டாக? ஸோ அதில் ஒரு காரணம் பெரிய லெவலில் லேக் ஆயிருந்தது. நான் எங்கே பார்த்தேன்னா, ரன்வீர் சிங் வந்து சிலிண்டர் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு இங்கே வந்து பாம்பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவான், சிகரெட்டை பற்ற வச்சுட்டு லைட்டரை தூக்கி எறிவான். லைட்டர் தூக்கி எரியிற ஷாட் வந்து ரொம்ப அமெச்சராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நடந்தே வருவான்ல, லைட்டர் உள்ள விழுந்து வெடிச்சதுக்கப்புறம் இவன் வந்து நடந்து வருவான் தெரியுமா, பின்னாடி வெடிக்குதே இவன் நடந்து வருவான். அது வந்து அந்த கமர்ஷியல் சென்ஸ் நமக்கு வந்து செட்டே ஆகலை உண்மையை சொல்லணும்னா. அது வந்து ஏற்கனவே அப்போ அதான் நான் நினைச்சேன், ஐ திங்க் இட்ஸ் சவுத் இந்தியன் திங். அந்த
இது சொல்லுவானுங்களே நம்ம ஆடியன்ஸ் பல்ஸை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், கமர்ஷியல் அது பல்ஸை நம்ம வந்து நல்லா பிடிச்சி பழகிட்டோம். இவனுங்க இப்போ தான் நம்மளுக்கு வந்து அது அது கொஞ்சம் உள்ளே வரானுங்க. அதான். பட் ஓகே, வாஸ் லைக் ஐ டோன்ட் தட் ஷுடன்ட் பி த பேசிஸ். பட் யா வாட் எவர், இட் வாஸ் a வெல் ரிட்டன் சீக்வன்ஸ். இது வந்து நம்ம பேசுறது வந்து அடிஷ்னலா ஃபிலிம் கூட பெட்டர் தான். பட் ஓகே, அந்த இல்ல பேசிஸ் இல்ல லெவல் ஆஃப் நமக்கு நம்ம இப்போ வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே வி வர் அமேஸ்ட் வித் த ஃபிலிம். நம்ம இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, டெஃபினெட்லி நமக்கு இருக்கிற இந்த இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் இருந்த ஒரு சில என்ன சொல்ல கமர்ஷியல் ஆங்கிள் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சாங்கே எடுத்துப்போமே, ஹம்சாக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது ஆயிஷா கானை கூட்டின்னு வந்து ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பாங்க, அது சுத்தமாக சூட் ஆகலை. கரெக்டா? டே அது நான் வந்துட்டு நான் அது ஐ ஆல்வேஸ் செட் திஸ் லைக் ஐ ஆல்வேஸ் தாட் தட் ஐட்டம் சாங்ஸ் இன் த செகண்ட் ஹாஃப் are always a major strength to elevate the pace of the movie. Okay, I've always seen item songs as very racy songs. Okay, very entertaining songs. So when in the second half there is always a dip in the storytelling. Okay, so in that slot la, when you put an item song solely based on its ability to be racy. Okay, leave, put aside the girl or put aside whatever it is. The way the item song can just increase the pace of the storytelling, like it will give the audience an instant energy. Okay, நீ இப்போ I'll take a good example. நான் காவால் எடுத்துக்கோங்க. இன்டர்வல் சீக்வன்ஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு he'll come to meet him. அந்த இது நடக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஃப்ளாஷ்பேக்கு போவானுங்க எடுத்த உடனே. அது ஒரு நல்ல ஹை. அதுக்கப்புறம் இது ஹுக்கும் பாட்டு வரும், அதுவும் ஒரு நல்ல ஹை. இப்போ இந்த ரெண்டு நல்ல ஹை சீக்வன்சஸை பிக்கப் பண்ணிடுறானுங்க, படத்தை பிக்கப் பண்ணிடுறானுங்க. செகண்ட் ஆஃப் ஒன்ஸ் யூ டன் வித் இன்டர்வல் தி பிக்கப் த ஹை, த இன்டர்வல் விட்ட ஹையை செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் பண்ணிடுறானுங்க. பிக்கப் பண்ணிட்டு நவ் தேர் கோயிங் டுவர்ட்ஸ் த ஸ்டோரி. நான் விநாயகன் இஸ் சேயிங் கோ கெட் மீ திஸ் டைமண்ட். இப்போ வந்து நான் வந்து அதை தேடிட்டு போறான். ஸோ யூ சி தேர்ஸ் அ டிப் பிகாஸ் நவ் யூர் நீ இவ்வளோ ஹையா நீ போயிட்டு நீ இப்போ வந்து கதையை நோக்கி போறேன்னா தேர்ஸ் கோயிங் டு பி a dip in the like entertaining factor. So once you're going towards the story and when you're in a point, அந்த கரெக்டாக அவங்க ஆந்திர பிரதேஷ் போறானுங்க, அங்கே பேசுறானுங்க, இவங்க கூட வரானுங்க, காமெடி நடக்குது, அவன் எக்ஸ்பிளைன் பண்றான் என்ன பிளான், அதெல்லாம் வந்துட்டு கதையை தொடர்ந்து போகும்போது இட்ஸ் தட் ஃபைன் லைன் வேர் ஆடியன்ஸ் ஆர் கோயிங் டு கொஞ்சம் லைக் அசைஞ்சு உட்கார போறாங்க. அது லைக் ஓகே இழுக்கிறானே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபைன் லைன் இருக்கு. அங்கதான் யூ ஹாவ் டு பிளேஸ் அ குட் சீக்வென்ஸ் ஆர் அ குட் ஃபில்லர். ஓகே, so what I think is the best filler for that kind of a slot in the storytelling at any movie, okay, that is a commercial movie, is an item song. Definitely. Okay, so எனக்கு தெரிஞ்சு காவாலா was a beautiful placement அந்த படத்துல. The way that on the slot they put காவாலா and they completely changed the vibe of the movie. Correct. The whole movie again picked up, அப்படியே பிக்கப் பண்ணி அந்த அப்படியே என்டர்டெய்னிங் ஃபேக்டர் கூட்டு போய் டாப்ல வச்சிருச்சு. இப்போ ஜெயிலரை தவிர்த்து வந்து பார்த்தோன்னா புஷ்பா 2வே எடுத்துக்கோங்க. புஷ்பா 2ல வந்து இவன் வந்து எலெக்ஷனில் வந்து காசு சப்ளை பண்ணி இவனுக்கு வேண்டிய ஆளை வந்து சிஎம் ஆக்க மாட்டானா அவனோட பொண்டாட்டியோட பர்த்டேக்குள்ளே, அப்படிங்கிறது தான் மெயின் பிளாட்டாகவே போயிட்டுருக்கும். ஆக்சுவலாக அதோட படம் முடிஞ்சுது பார்த்தோன்னா, நீ புஷ்பா 2 வந்து அதோட முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து புஷ்பா 3க்கான லீடு தான் எல்லாமே, புரியுதா? இவன் வந்து ஆக்சுவலாக சிஎம்மாக ஆக்கிடுவான். ஆக்கிட்டு அடுத்து கதைக்குள்ளே எப்படா உடனே போக முடியும்? ஏன்னா உடனே வந்து இவனோட அண்ணன் பொண்ணை கடத்தினானுங்கன்னா அப்போ படத்தோட அந்த அந்த லேக் வந்து சட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ இவனுங்க என்ன டக்குன்னு கட் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ என்ன பண்ணிட்டானுங்க, சரி சிஎம் ஜெயிச்சோடனே டக்குன்னு ஸ்ரீலீலாவை கூட்டின்னு வந்து ஒரு டான்ஸு கிசுக்கு. கண்டிப்பா எக்ஸலென்ட்டான பேஸ்மெண்ட்ரா. இட்ஸ் லைக் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஐ forgot who said this. முருகதாஸ் சொல்லுவாரு, that is where I give the audience time to breathe. I'm like, okay, this is a breather. It's like நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த சீக்வன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். அது ஐ திங்க் that is completely true as a writer. Okay, இந்த சீக்வன்ஸ்ல you're going to give that guy some room to breathe. You're going to be like, okay, calm down. இந்த அப்படி போயிட்டு ஜாலியா என்டர்டெயின் ஆயிட்டு வா, நான் திருப்பி கதைக்குள்ள வரேன், நீ போயிட்டு சில் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இல்ல அது துப்பாக்கி படத்துல தான் சொல்லிருப்பான். எனக்கு தெரிஞ்ச துரந்தர்ல அது வந்து தேவைதான். அந்த சீக்வன்ஸ்ல ஐஷா கானை விட அகைன் ஆஃப் கோர்ஸ் தி மோஸ்ட் ஆப்வியஸ் ரஹ்மான் தக்கீர் தான் ப்ரோ அந்த சீக்வன்ஸை கேரி பண்ணான். எனக்கு என்ன
ஐட்டம் ஆமாமா. சாங்ல கூட கேரி பண்றியேடான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு ப்ரோ. இல்ல கரெக்ட். ஆயுஷ் கண்ணா ஆயிஷா என்ன அவன் பேர் அவன் என்ன? என்ட்ரியும் அக்ஷய் கண்ணா. பயங்கரமா இருக்கும். ம். அவனோட என்ட்ரியும் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போட்டோ எடுத்துட்டு லைக் முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டெப் போடுவான் ப்ரோ அவன். ஆமாமா. அதுவும் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்டேஜ்ல ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆமா ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டெப் போடுவான் போட்டோ எடுத்து முடிச்சுட்டு. அவன் அதுல என்ன அதுவும் நல்லா காமெடினா இருக்கும். அவன் கையில வந்து தம்ம கூட அடிக்க மாட்டான். கையில தக்காளி கஞ்சா அடிச்சுட்டு வருவான் அவன். இவன செம்ம ஃபன்னா இருக்கும். உட்காந்துக்கிட்டு ஃபுல் ஹை ஆயிட்டு தலைவன் ஸ்டேஜ்ல உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையில ஹீ கேரிட். என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷய் கண்ணா வந்து இந்த ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல அக்ஷய் வந்து ஒரு கண்ணா is ஒரு ஒரு துரந்தர்னா அக்ஷய் கண்ணா தான் ப்ரோ. ஆமாமா. இஃப் யூ ஆஸ்க். எப்படி வந்து பாபி டியோலா ஆமா. பாபி டியோலுக்கு வந்து ஒரு அனிமல் வந்து ஒரு ரிவைவிங்கா இருந்துச்சோ, இது வந்து கன்ஃபார்மா He is கெரியர் like ரிவைவிங். Bobby Deol in Animal. He ம். was like a good character. ம். ஓகே. ம். இப்போ வந்துட்டு அனிமல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு பேசப்படக்கூடிய விஷயங்கள். ம். ஓகே பட் எனக்கு கேட்டனா துரந்தர்ல நல்ல சீனு அப்படின்னா எல்லாமே அக்ஷய் கண்ணாவோட சீன் தான். ஆமா. ஒத்துக்கிறேன். யூ let it be the scene where he kills பாபு த கெத் or let it be the first scene where அவனோட என்ட்ரியா இருக்கட்டும். ம். ஓகே இல்ல let it be the scene where he go அந்த பேசிக்கலி அந்த அந்த பாட்டு வருமே he goes to meet the பலூச் ம். அதுவா இருக்கட்டும் இல்ல இந்த இதுவா இருக்கட்டும் இல்ல அந்த கடைசியில காடி ரோக் மாதர் ஷோ அப்படின்னு ஆமாமா. வரல ஆமாமாமா. அதுவா இருக்கட்டும் ப்ரோ. என்ன கேட்டா படம் ஃபுல்லாவே கலக்குனது ரஹ்மான் தக்கே ப்ரோ. ஏய் ரஹ்மான் ப்ரோ தக்கேத். ஆக்சுவலி என்னோட இன்னொரு ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு ப்ரோ. அது வந்து நிறைய பேர் நோட்டீஸே பண்ணல. ம். அஹ், அஹ், அந்த அவன் வந்து ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ம். ஸ்டேஜுக்கு வருவான் தெரியுமா. ஆமா. லைக் ஒரு கட்சி மீட்டிங்ல ஹி கம்ஸ். ம். ஐ திங்க் லைக் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த செகண்ட் ஹாஃப் ம். ஹி கம்ஸ் டு த மீட்டிங். ம். அப்போ வந்துட்டு ஒரு அந்த பாட்டு வரும் ப்ரோ. ஐ பின் அப்சஸ்ட் வித் இட் லேட்லி. அது மறந்து போச்சு. அந்த ம். லுட்டு லேஜான்னு ஏதோ வரும்னு நினைக்கிறேன் ம். சம் ம். சாங். ம். ம். ஆயா ரே ஆயா அப்படின்னு ஒரு ஆமாமாமாமா. மாதிரி ஆமா. ஒரு ரீமிக்ஸ் நல்ல தான். அதுவும் ஒரு ரீமிக்ஸ் தானே. ஆமாமா ஒரு நல்ல ட்ரான்ஸ் மியூசிக் மாதிரி இருக்கும் ப்ரோ. அது ஆமாமா. சூப்பரா கேட்கறதுக்கு இருக்கும் கேட்க. ஆமாமா. அது சூப்பரா அது இருக்கும். ஒண்ணு. அதுல அப்படியே அதுக்கப்புறம் போட்டு அவன் ஏறி வந்துட்டு ம். அது அப்படியே அது ஒழுங்கா சொல்ல மாட்டான் ப்ரோ. அவன் ம். சாதாரணமா சொல்ல மாட்டான். ஹலோ மைக்குக்கு வந்து ரெண்டு கையுமே போடியம் மேல வச்சு குனிஞ்சு மைக்கு கிட்ட வாயை எடுத்துட்டு போயிட்டு ஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆமா. லயாரி அப்படின்னு ப்ரோ செம்மையா இருக்கும் ப்ரோ அது. இல்ல அது அவனுக்கு அந்த கேரக்டரே வந்து எப்படின்னா, அக்ஷய் கண்ணா எப்படி அந்த கேரக்டர அப்படியே உள்வாங்கி பண்ணியிருக்கான்னா, தட் கேரக்டர் வாண்ட்ஸ் டு கெட் இன்டு பாலிடிக்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தலைவன் அப்படி அப்படி வந்துட்டு கொய்யால இனிமேல் நான் தாண்டா அப்படின்னு உள்ளே வந்துட்டு அப்படி அப்படி இறங்கி ஒரு பேச்சு பேசுகிற மாதிரி அது அது அல்ல வந்து நல்ல கன்வே பண்ணியிருப்பான் இட்ஸ் உண்மையிலே. லைக் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் ப்ரோ. ம். லைக் தி கேரக்டர்ஸ் ஆர் சோ குட். ம். லைக் நீ கெட்டவனா இருந்தாலும் நீ வந்துட்டு என்னடா நல்லா இருக்குடா இவன் இருந்துட்டு ஆ போயிடணும்டா அந்த மாதிரி கரெக்டு இருக்கணும் அவனுக்கு. கரெக்டு கரெக்டு இப்ப கரெக்டு. இந்த எண்ணெய் எரிந்தால இந்த வெக்டர் இருப்பான் தெரியுமா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆ யூ வில் சிம்பதைஸ் ஃபார் த கை. அவன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் என்ன ப்ரோ இவனுங்க பாண்ட் இவ்வளவு நல்லா இருக்கு. ஆமாம் அந்த அதர் பாட்டுல வந்துட்டு அந்த வருமே போடு ஒரே தட்டுல சோறு எல்லாம் ஆமாம் ஒரு அந்த லைன்லாம். ஆமாம். So basically, like the way they depict the relation between the like the rowdy's rape, it looks like என்ன ப்ரோ இவ்வளவு லாயலா இருக்கானுங்க ஒருத்தன் பாவம் நான் செத்து போயிட்டான்னு அந்த மாதிரி யூ ஃபீல் ஃபார் தெம். ம். லைக் இது அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் மச் பெட்டர் தென் என்ன இருந்தால் பட் யூனோ that bond that Uzair has for Rahman Dakiyat, ம். the trust that Rahman Dakiyat has on Ranveer Singh. ம். என்னடா அவரு நம்பிக்கை உடச்சிட்டா அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ம். 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 லைக் வெரி வண்டர்ஃபுல்லி ரிட்டன் மூவி. நீ இன்னொரு ஒரு 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 மேட்ரு ஒன்று நோட்டீஸ் பண்ணியான்னு தெரில. ரேமான் தக்கேத்தோட அந்த கேரக்டர் இன்ட்ரோ அப்போ அவன் வந்து பையனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் நின்றுருப்பான். பல்பு வந்து அணையும், ரேமான் தக்கேத் உள்ளே வருவான். சாவும் போது பார்த்தோன்னா பல்பு எரியும், ரேமான் தக்கேத்தோட ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி அவனுக்கு வரும் கரெக்டாக. ஸோ அது பல்பு எரியும் போது அவனுக்கு வரும். அதில் வந்து பார்த்தா அந்த 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 ஒரு ஃபோர்ஷேடோவிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அவன் அவன் வந்து அந்த அந்த ஹாலுசினேஷனில் வந்து ரேமான் தக்கேத்தோட கேரக்டர் பார்க்கும்போது அவன் மூஞ்சா பார்த்தோன்னா அவனுக்கு ரெண்டு விஷயம் தோணும். ஒன்று இவன் கெட்டவன், இவனை கொன்னது ஓகே நல்லது தான், நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் கண்டக்ட் பண்ணதில் இவனும் ஒரு காரணம், அதனால் இவனை கொன்னது நல்லது தானே அவனுக்கு தோணும். இன்னொரு ஒரு இது அவனோட கில்ட் வந்து அவன் கண்ணில் தெரியும் லைட்டாக. ஐயோ நல்லா வச்சு பார்த்துக்கிட்டானே இவனை போட்டு தள்ளிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு கில்ட்டும் அவனுக்கு இருக்கும். ஸோ அதுலேயே என்ன காமிச்சிருப்பானுங்கன்னா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பானுங்க அதில் அந்த சீனில். இல்ல ஆனா அதுல நான் ஒரு மீம் பார்த்தேன் ப்ரோ. ம். செத்ததுக்கு அப்புறம் கூட மனுஷன் வந்துட்டு ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்ற
ஆனா அதெல்லாம் அநியாயம் தான் ப்ரோ, அது நிஜமாவே அநியாயம் நீ தான் அந்த ப்ரோ. சீன் பாரு, இல்ல நீ அந்த சீன் பாரு, ஸ்ட்ரெச்சர்ல உட்காந்துக்கிட்டு தலைவன் தம் அடிக்கிறான்டா, அதுவே ஆரஃபாமிங்கா அதான்டா இருக்கு. எனக்கு புரிய மாட்டேங்குது. கண் இல்ல, அவனுக்கு கண்ணு போயிடுச்சு, கண் நசுங்கி இருக்கு சரியா, மூஞ்சி ஃபுல்லா ரத்தம். சரி நீ செத்து போயிட்டடா. ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கான் படத்துல, ரன்வீர் சிங். அவனுக்கு ஒரு அவன் வெளியே போயிட்டு ஏதாவது மாஸ் டைலாக், இந்த சத்திரபதியில வர மாதிரி ஏதாவது மாசா டைலாக் பேசிட்டு இனிமே நான் தான் அப்படின்னு சொல்லுவான். ஓகே இவனுக்கு ஏதாவது மாஸ் சீன் இருக்கும் அப்படின்னு நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு மார்க் சீன் கூட இவன் கிடையாது. மட்டும் உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா, ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்டா கடைசியில ஆமா, கூட. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அக்ஷய் கண்ணாக்கு தான் நிறைய மாஸ் சீன் ரன்வீரை விட. ப்ரோ ரன்வீருக்கு மாஸ் சீனே இல்ல ப்ரோ. என்ன நீ கேட்ட ரன்வீர் சிங் எது ப்ரோ மாஸ் சீன் இந்த படத்துல? எதுவுமே இல்ல, உண்மைதான், எதுவுமே இல்ல. அவனுக்கு அந்த சிலிண்டர் சீன் மட்டும் ட்ரை பண்ணானுங்க, அதுவும் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல எனக்கு தெரிஞ்சு. இது வந்துட்டு முழுக்க முழுக்க அக்ஷய் கண்ணா ஷோ ப்ரோ. ஒத்துக்கிறேன். நல்ல அந்த ரஹ்மான் தகீத் கேரக்டரை வந்து பாப்புலர் பண்ணி விட்டான். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானியே வந்து எல்லாம் லவ் பண்ணி பார்ப்பானுங்க அந்த படத்தை பைரேட்டடா, கன்ஃபார்மா ப்ரோ சொல்றேன் நான். அந்த காமெடி பாத்தியா? இது என்ன சொல்றது, திஸ் மூவி வாஸ் மேட் ஃபார் ஆல் த வாட் டு சே பாகிஸ்தானிஸ் அவுட் சைட் இந்தியா, பட் திஸ் மூவி ரிவீல்ட் ஆல் த பாகிஸ்தானிஸ் இன்சைட் இந்தியா அப்படின்னு சொல்லி. உண்மையிலேவா? மீம் மீம் இருந்துச்சா என்ன அந்த மாதிரி? சாம காமெடி ப்ரோ. எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த இந்த படத்தை ஆஸ் an Indian national, how do you not like the film? What is your defense point? Like பாகிஸ்தானிஸ் லைம் லைட்ல காமிச்சிட்டானுங்க. லைக் ப்ரோ இல்ல நீ பாரு, இப்போ நீ வந்து அதுல பாகிஸ்தானிய வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவனுங்களோட மதத்துக்காண்டி அவனுங்களை அடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த படத்துல வந்து அது வந்து தெளிவாக இருந்துச்சு. அவனுங்க மதத்துக்காண்டி மட்டும் அவனுங்க அடிக்கல, அவனுங்க மதத்தை வச்சு அவனுங்க பண்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. முதல்ல தான் நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் முழுக்க முழுக்க கொண்டு போயிருப்பானுங்க. அண்டு எந்த ஒரு இடத்துலையும் இப்போது நீ வந்து இன்னொரு மேட்ரு ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இப்போது அக்ஷய் கண்ணா மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து ரஹ்மான் தகீத்தை இந்த படத்தில் வந்து காட்டின விதம் நமக்கு ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, நீ சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு 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 ரியலிஸ்டிக்கான ஒரு ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துச்சு. இந்த மனுஷன் எனக்கு என்ன எவ்வளோ பெரிய நாதாரியாக இருந்தாலும் இவன் இவன் பண்ணுறது ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு. இவன் இவன் ஒரு ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டே இருக்கான், அதனால் பார்க்க நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறான்ல. ஐ திங்க் தட் இஸ் வாட் வி மிஸ்ட் இன் அனிமல் வித் பாபி டியோல்னு நினைக்கிறேன் நான். நீ என்ன நினைக்கிற? ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. பாபி டியோல் ப்ரோ ஹி வாஸ் ஜஸ்ட் ப்ரோ என்ன கேட்டனா அது வந்துட்டு கொஞ்சம் வாங்காவோட பிரில்லியன்ஸ் தான் ப்ரோ. அனிமல்ல பாபி டியோலோட கேரக்டர் அப்ராஸ் என்ட்ரி அவ்வளோதான், அது மட்டும் தான் ஒரு நல்ல சீக்வன்ஸ். இல்லை அந்த அரபிக் சாங் வரும்போது நீ பார்த்தேன்னா அக்ஷய் கண்ணா வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது. என்னென்னா அந்த டான்ஸ் போர்ஷன் ஆக்சுவலாக வந்து ஸ்கிரிப்டில் கிடையாது, இவன் ஆதித்யாதர் வந்து டான்ஸ் வைக்கவே இல்லை, அக்ஷய் கண்ணா உள்ளே வந்துட்டு சரி நானே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணான், அந்த மாதிரி போட்டிருந்தானுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடுறான். எனக்கு என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் அக்ஷய் கண்ணாக்கு, இந்த ஆல் தீஸ் நாட்ஸ் villain, no, all these not actors, when one film clicks for them, let it be Sanjay Dutt or let it be Bobby Deol, okay, let it be Arjun Rampal also bro for that extent, okay, when one film for them works out, no, there's a good villain, those guys come to the south, they start doing all rubbish movies, சும்மா ஊர் பேர் தெரியாத எல்லா படத்தையும் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க காசு கிடைக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்போ இந்த பாபி தியோல் he did well, but அவன் I feel like he's lost his value bro after he just acted in a bunch of rubbish movies in the south, okay, so now I feel like for God's heaven's sake bro, I feel like Akshay Khanna should never do that mistake, and I think he's very smart enough to not do it also. எனக்கு என்ன தோணுதுன்னா பாபி டியோல் வந்து ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் நார்த் அகெயின். அண்ட் இப்போது நீ இப்போ வந்து சஞ்சய் தத்தை மென்ஷன் பண்ணதுனால நம்ம சஞ்சய் தத் கேரக்டருக்கும் அடுத்து உள்ளே போயே ஆகணும். எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் என்ன என்ன கேரக்டரியா? எனக்கு வந்து இது வரைக்கும் நான் சொல்கிறேன், அக்ஷய் கண்ணா கேரி பண்ணிட்டான் நம்ம சொல்கிறோம், நான் ஒத்துக்கிறேன் கேரி பண்ணிட்டான் தான். ஆனால் அந்த அந்த ஃபன்னினஸ், அந்த அந்த என்ன சொல்ல காமெடியோட சேர்ந்து வரக்கூடிய அந்த வில்லனிசத்தை காமிச்ச ஒரு ஆளு சஞ்சய் தத். Like the way Sanjay Dutt is dealt with in cinema is something that I hate bro. Okay bro, அவன் வந்துட்டு the man that he is, okay, அவன் சொல்லுவானுங்க அந்த காலத்துல அந்த இது சொல்ற அந்த ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் ப்ரோ, ரன்பீர் கபூர் வந்துட்டு ஏதோ ஐ திங்க் இட் வாஸ் டியூரிங் தட் கட்ரீனாஸ் இஷ்யூ, ஓகே, ஐ திங்க் when சல்மான் வாஸ் டேட்டிங் கட்ரீனா, ரன்பீர் வாஸ் ஹிட்டிங் ஆன் கட்ரீனா ஆர் சம்திங் லைக் தட், ஓகே. அது வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுவாக்குல குடிச்சிட்டு இருக்கும்போது சஞ்சய் தத்தை சொல்லிட்டான். சஞ்சய் தத் வந்துட்டு பேஸ்பால் பேட்டையும் என்னமோ தூக்கிட்டு ரன்பீர் கபூர் வீட்டுக்கு போயிட்டான் அவன் அடிக்கிறதுக்கு. சரியா?
அந்த ரேஞ்சில் இருந்தான் ப்ரோ அவன். ரிஷி கபூர் பையனாவது மண்ணாங்கட்டியாவது போடான்னு சொல்லிட்டு பேட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டானான். அதுக்கப்புறம் அவனுங்களாம் வந்து பேசி ப்ரோ கிளம்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசி அமுச்சு விட்டது தான். நாளைக்கு காலைல போதை தெரிஞ்சோடனே அவனுக்கு போய் பேசியிருக்கானுங்க. ஓகே, அப்படி இருந்த மனுஷன் ப்ரோ அவன். சஞ்சு அந்த படத்துல இருக்கிற அந்த மேட்னஸ்ன்றது இஸ் அன்பிலீவபிள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். How can you bring that guy and give him such a baseless character like Anthony Das, bro? Okay. இல்ல நீ இது வந்துட்டு இது உன்னோட இன்னர் அனில் வந்து கதறல். நான் இப்போ வந்து எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ யாருன்னா இல்ல ப்ரோ. No, SP Chowdhury is good, bro. That guy is a crazy guy, bro. Bro, rowdy-na avan தான். ப்ரோ இந்த வில்லன்னா படத்துல அவன் தான். காமிச்சிருப்பானுங்க ப்ரோ. அவன் வந்து ஒரு Bro, ரவுடித்தனமான ஒரு போலீஸ் தான் ப்ரோ. அவன் தபாங் சல்மான் கான் மாதிரி தான் அவன் வருவான் அந்த படத்துலயும். இந்த படத்துல எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு ஒன்றும் அவ்வளவு சூப்பரா படல அவனோட கேரக்டர். நான் அந்த நிஜமான சௌத்ரி அஸ்லமோட இன்டர்வியூ பார்த்திருந்தேன். அந்த மனுஷன் கொஞ்சம் பேடாஸா தான் ப்ரோ இருப்பான். சரியா, அவன மாதிரி தான் ஆக்சுவலி இவன் நடிச்சிருந்தான். நல்ல ஒரு மாதிரி கேரி பண்ணியிருந்தான். ஓகே ப்ரோ, அது நல்ல கேரக்டர் தான், ஒரு நல்ல கேரக்டர் தான். ஓகே ப்ரோ, நான் வேற அப்படியே டிவியேட் ஆயிட்டேன் ப்ரோ. நான் நீ வந்து சஞ்சய் தத்துங்கிற பேர் கேட்டோன்னா உனக்கு லியோ ஃபிளாஷ்பேக்ஸ்லாம் வந்து போயிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இல்ல ப்ரோ, ஹவு கேன் யூ லைக் ஜென்ரலாவே இப்போ சவுத்தில் ப்ரோ எத்தனை படம் இருக்கு ப்ரோ சஞ்சய் தத் வில்லனா பண்ணது. லைக் லெட் இட் பி லைக் கேஜிஎஃப் ஆர் லெட் இட் பி லைக் தட் பஞ்ச் ஆஃப் தெலுங்கு ஃபிலிம்ஸ் தட் இஸ் டன் ஆர் லைக் எனிதிங். ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ரீசென்ட் தட் இஸ் டன். How are you giving a man like him such baseless characters? Bro, that guy is a villain. Okay, badass na avan da. And you're making him do all this rubbish. What are you up to, bro? It doesn't make sense to me. Bro, na Salman Khan kanni, bro. Seeing Salman Khan not do well is a big letdown for a man like me, bro. Okay. These guys are cool people. I don't know how to like phrase it better. Okay. சல்மான் கான் இஸ் அ கூல் கை. லைக் அந்த காலத்துல லைக் கூல்னா சல்மான் கான்ன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ப்ரோ. வை இஸ் தட் கை மேக்கிங் அ ஃபூல் அவுட் ஆஃப் ஹிம்செல்ஃப்? லைக் எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. அவன் வந்துட்டு அவன் கதையே படமா எடுத்தாலே அது ஒரு அருமையான ஒரு கதை. நீ நிஜமாவே லைக் ப்ரோ லைக் தட் இப்போ வந்துட்டு இந்த ஆல்ஃபா மேலு லைக் இந்த டேட்டு அப்படின்னு இட்ஸ் லைக் யூனோ இட்ஸ் லைக் கூல் திங், இட்ஸ் ஆல் ட்ரெண்டிங் ப்ரோ. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சல்மான் கான் ஒருத்தன் தான் ப்ரோ அந்த காலத்துல. வை டு யூ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம் லைக் சிக்கந்தர்? வாட் த ஹெல் இஸ் சிக்கந்தர்? வை ஆர் யூ ட்ரைங் டு, எனக்கு புரிய மாட்டேங்குது. வை ஆர் யூ ட்ரைங் டு பி அ நைஸ் மேன்? யூனோ என் பொண்டாட்டியை வந்து நான் இவ்வளவு லவ் பண்றேன், ஆர்கன்ஸ் இருக்கிற எல்லாரையும் போயிட்டு நான் பார்த்து படிக்க வைக்க போறேன், கிழிக்க போறேன். நீ வந்துட்டு நீ பொண்டாட்டியே இல்லாம யூ ஷுட் பி லைக் a cool guy, bro. I know to tell you, like you're literally the most eligible bachelor in India, and you're making movies like this, bro. Do movies that suit you, because you're a cool guy by nature, and you're making movies that don't suit you, and you're making a fool out of yourself. While an average actor, like, leave it, bro. There's so many average actors who are doing much better than you, while you deserve much better. I feel like these guys should get a reality check of who they are and make movies accordingly, bro. I strongly believe that. இல்லை நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ சல்மான் கான் அந்த கான்ஸ் ஃபேஸ் பண்ணுற மெயின் பிரச்சனையே அதுதான். ஷாருக் கான் கூட இப்போ நீங்கள் எடுத்துட்டேன்னா அவன் வந்து ஓகே இப்போ வந்து ஹைடெக் கமர்ஷியல் ஆடியன்ஸ் பக்கம் தான் நம்ம போகணுன்னு அவன் எப்போ முடிவு பண்ணிட்டான். சல்மானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அந்த முருகதாஸ் இன்டர்வியூவில் நான் பார்த்தபோது, மதராசி ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் பரதவாஜரங்கிட்ட ஓப்பனாக சொல்கிறான் அவன் என்னென்னா, அவர் வந்து காலையில் ஷூட் பண்ண வர மாட்டேங்கிறாரு, நைட்டு தான் அவரால் வர முடியுது. ஸோ அவனுக்கு அது ஒரு பிரச்சனைடா, ஒரு பைத்தியக்காரன்டா வந்து. ஒழுங்கா ஷூட்டிங் இந்த மாதிரி செட்டிங் போட வேண்டியதாக இருக்குது, மேட் க்ரீன் மேட் போட்டே எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனாலே அந்த படத்தோட குவாலிட்டி குறைஞ்சிது. அதுக்கப்புறம் கதை வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்கலை. நாங்கள் வந்து நார்த்தில் போயிட்டு ஒரு படத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இல்லை நார்த் மக்கள்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டயே வந்து இதுக்கு வராங்க. ஸோ அதனால் நாங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருந்தது. இதெல்லாம் அவன் சொன்னான். விச் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா ஏன் அக்செப்டபிள் நான் சொல்கிறேன்னு நீ யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சிக்கந்தர் மாதிரி படத்தை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் தான் அடுத்த படமே மதராசி மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் படம் கொடுத்தான், புரியுதா? ஸோ அதனால் முருகதாஸ் மேலே மிஸ்டேக்குன்னு நான் வந்து இன்றைக்கும் நான் நினைக்க மாட்டேன். பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், லைக் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர், ஹவு கேன் யூ ரைட் a script like சிக்கந்தர்? லைக் வாட் த ஹெல் இஸ் தட் மூவி? இல்லை சிக்கந்தர், ஐ திங்க் சிக்கந்தர் வாஸ், ஐ மீன் சிக்கந்தர் குட் ஹவ் பீன் அ குட் ஸ்கிரிப்ட்னு தான் எனக்கு தோணுதுரா. அது வந்து மேபி எக்ஸிகியூஷனில் கோட்டை விட்டானுங்களோன்னு தோணுது எனக்கு. இப்போ நம்ம மறுபடியும் கம்மிங் பேக் டு துரந்தர், எனக்கு என்னென்னா இப்போது அவரை விடுவோம், சஞ்சய் தத்துக்கு வருவோம். சஞ்சய் தத்து மனுஷன் வந்து பிச்சுட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி, ஆக்டிங், ஆக்ஷன் மூணத்தையும் கலந்த ஒரு பேக்கேஜ். அண்ட் அந்த எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் ஒன்றும் கெட்டவன் கிடையாது அப்படின்ற ஒரு குரூப் இப்போ வருது. நான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறைய படித்து பார்க்குறேன். என்னென்னா
அவனுங்க என்ன அவன் எனக்கு ப்ரோ சொல்றானுங்க, கெட்டவன், அவன் நல்லா தானே ப்ரோ, இல்ல இல்ல கேங்ஸ் தானே அழிக்கணும். அது நான் என்ன நினைச்சேன், அவன் கேங், அதாவது அவன் வந்து கேங்கை அழிச்சிட்டு அந்த பொலிட்டிக்கல் பவர் மூலியமா வரக்கூடிய காசுல ஜாலியா வாழ்ந்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு கரப்டட் ஆஃபீஸர் போலன்னு தான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. பட் அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டாலெலாம் படிச்சு பார்க்கும்போது சொல்றானுங்க, அவன் ஒருத்த மட்டும் தான்டா நேர்மையான ஆஃபீஸர் அந்த ஊர்லயே அப்படிங்கிறானுங்க. ஸோ ஐம் லைக் ஓகே, சரி ஓகே, இவனுக்குன்னு தனி ஒரு கோட்பாடெல்லாம் இருக்குது போல். ஆனால் அவனும் ரேசிஸ்ட் தான். ஒரு பக்கத்தில் வந்து அவனோட கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் அப்படி தான் காமிச்சிருப்பானுங்க. அவனும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவனும் ஒரு ரேசிஸ்ட்டு. அவனுக்கு பலூச் இனத்து மக்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது, கொல்லணும் தான் தோணும் அவனுக்கு. புரியுதா? இப்போ தற்காலிக பொலிட்டிக்கல் சினாரியோனால இவங்க பலூச்சிஸ்தானை வந்து தூக்கி பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் துரந்தர்லேயே நீ பார்த்தனா பலூச்சிஸ்தான் மக்களை வந்து ரொம்ப ஆதரித்து பேசுன மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துச்சு ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். நீ என்ன நினைக்கிற? ஆமாம், படம் ஃபுல்லாவே லைக் பாலோச் ரெவல்யூஷனை பத்தி தானே இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பலூச் மக்களும் வந்து இனிமேல் ஐஎஸ்ஐயை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பானுங்க நீ பார்த்தனா. ஏன்னா ஹம்சாவோட கேரக்டர் வந்து அந்த 26/11 அட்டாக் நடந்ததுக்கப்புறம் பலூச்சோட இடத்துக்கு போய் இந்த மாதிரி அடுத்த கன் ஸ்டாக் வேணும்னு கேட்க போவோம். அப்போ தான் இவனுங்க சொல்லுவானுங்க, இந்த மாதிரி ஐஎஸ்ஐ வந்து நாங்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து வெஸ்ட்டை கலந்து விட்டானுங்க, நிறைய பேர் குடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி காமிப்பான். ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து இது பேக்லாஸ் ஆயிருக்குங்கிறதையும் காமிப்பான். ஐஎஸ்ஐ வந்து they didn't keep up their word with not harming the Baluch people when they got their first consignment. புரியுதா? ஸோ அதுவும் இருக்கும். லைக் எனக்கு என்னென்னா, மாதவனும் உண்மையிலேயே மாதவன் வந்து செகண்ட் பார்ட்டில் நிறைய காட்சிகள் அவனுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. பட் மாதவன் வந்து வந்த சின்ன ஒரு போர்ஷன்லேயே வந்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணி போயிட்டான் அவன் யாருங்கிறத. ஏன்னா ப்ரோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்தாலே தெரியுது அவன் அஜித் தோவல் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்கான்னு. ஆனால் எப்படி ப்ரோ அவ்வளோ ஆத்தென்டிக்காக ப்ளே பண்ணுறான் மாதவன்? எனக்கு புரியவே இல்லை. அவன் வந்து அந்த காந்தார் பிளேன் ஹைஜாக் சீனில் எடுத்தோடனே படத்தோட முதல் ஷாட்டே மாதவன் முகத்துக்கு ஒரு க்ளோஸ்அப்பு. அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போகுது யாரை காட்டுறானுங்கன்னு. அது ஒரு செகண்ட் நம்ம வந்து கண்ணை இமைச்சிட்டு அப்படி பார்த்தோன்னா அது அஜித் தோவல் மாதிரி தெரியும் நமக்கு. கரெக்டா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன். எனக்கு ஆதித்யா அதான் பிடிச்சிருந்தது இந்த படத்தில். எதுவாக இருந்தாலும் நெத்தி அடியில் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த முதல்ல நீ வந்து பேச ஆரம்பிக்கும் போது நீ சொன்ன இந்த மாதிரி இந்தியன்ஸ்னால் ரொம்பவே ஸ்கேடாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். அதுக்கு ஏதாவது ஃபோர் ஷேடாவிங் இருக்கும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னு. எண்டில் ஆக்சுவலாக அவனுங்க வந்து அதை ஃபோர் ஷேடாவ் பண்ணியிருப்பானுங்களே. அவன் அப்படி சொல்கிறவனுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இவன் ரன்வீர் சிங் வந்து கடைசியில் சொல்லுவான், ஏ நயா இந்துஸ்தான் ஹே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காருவான் தெரியுமா. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ஃபோர் ஷேடோவிங் ஃபார் தட் டயலாக்னு நான் நினைக்கிறேன். கதறிட்டு இருக்கிறவன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி என்ன சொல்ல, லெஃப்ட் லிபரல் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லேருந்து இருக்கிறவனுங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டரை எவனும் பார்க்க மாட்டான், அனுபமா சோப்ரா எவனும் பார்க்க மாட்டான். அதில் நான் அடிச்சு சொல்கிறேன். அந்த சாராக்கா அந்த பொண்ணு இருந்தால ப்ரோ, அந்த ட்ராக்கு ரொம்ப மோசம் ப்ரோ. அது எப்பெல்லாம் வந்துச்சோ அப்பெல்லாம் ரொம்ப மெதுவாக போச்சு எனக்கு. எது அந்த அது அந்த பாட்டா? இல்லை, அவள் வர எல்லா சீனுமே எனக்கு லேக்காக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லைடா, கேரக்டராக பில்ட் பண்ணும்போது அந்த மாதிரி லேகியான போர்ஷன்ஸ் வரதான் செய்யும். நீ அதெல்லாம் லேக் என்னன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ண முடியும்? நீ படத்தையே வந்து அப்போ வந்து பண்ண முடியாது. 3.5 மணி நேரம் எப்படி ஓட்டுவேன்? நமக்கு இது இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்ம குறைஞ்சிருச்சோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா முன்னாடிலாம் 3.5 மணி நேரம் படத்தை சர்வசாதாரணமாக உட்காந்து பார்ப்பேன்டா நான்லாம். ஃபஸ்ட்டு ஐரிஷ் மேலாம் நான் வந்து 3 தடவை 4 தடவை பார்த்துருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில், ஒரே சிட்டிங்கில் அதுவும். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஓஹோ, உண்மையிலேயே நமக்கு ரீல்ஸ் வந்து அடிக்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி பேசியே ஆகணும்டா. எனக்கு என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு அவனுக்கு அந்த கட்சி மீட்டிங் ரேலிக்கு வருவானுங்கல்ல, அதில் ரேலி இல்லை, ஐ மீன் கட்சி மீட்டிங் அந்த மாநாடு மாதிரி நடக்கும்ல, அதில் வருவானுங்க. வந்துட்டு ஹம்சா பின்னாடி நின்றுட்டுருப்பான், கார் ஓப்பன் பண்ணி விட்டு அங்கே வந்து ரேமன் தக்கேத் வந்து போயிட்டு ஸ்டேஜ் ஏறி இந்த மாதிரி எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு இருப்பான். அந்த மினிஸ்டர் வந்து அவன் கை தூக்கி காமிப்பான். இந்த மாதிரி போயிட்டுருக்கான் அந்த சீனு. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஹம்சா வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின் நோட் பண்ணுவான். ஸோ அதுதான் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன். அப்போ கரெக்டாக வந்து அந்த சீன் எனக்கு ரொம்ப அழகாக அதை வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த எலினாவோட அந்த புர்காவோட அந்த அந்த க்ளோத் வந்து அப்படி நவரும். அவள் அப்படி பார்த்தோடனே பின்னாடி ஒரு தப்லா பிளேஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பானுங்க. ஐ லவ்ட் இட். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையாக இருந்துச்சு. இனிமேல் நீயே வந்து லயரிக்கு முதலாளியாக இருந்துக்க, ரஹ்மான் தக்கேத்தை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலினாவோட அப்பா அந்த மினிஸ்டர் வந்து ஹம்சாவோட கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பான் தெரியுமா, தம்ம பத்து வச்சுட்டு. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த பொண்ணும் சரி அவள் ட்ராக்கும் சரி ப்ரோ, எனக்கு என்னமோ சொந்தமாக ஒத்தே போகல. லைக் நீ வந்துட்டு ஓகே அட்டென்ஷன் ஸ்பேன் இது அப்படி என்னன்னா சொல்லு ப்ரோ. இப்போ அவள் ட்ராக் என்ன 30 நிமிஷம் இருக்குமா படத்தில் ப்ரோ? 2 மணி நேரம்
சரி 3 மணி நேரம் படத்தை ரசிக்க தெரிஞ்ச எனக்கு அந்த 30 நிமிஷம் மட்டும் ஏன் ப்ரோ லேகா தெரிய போகுது? இல்லை அது ஏன் லேக்காக தெரியுதுன்னா ரெண்டு ரீசன்ரா. ஒன்று அவங்க லவ்வை பில்ட் பண்ணுறதுக்கு சீன் வந்து ஒழுங்காக எழுதலையோன்னு தான் எனக்கு தோணுது. லவ்வை பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கான அந்த சீன் எழுதிருக்கலாமோ ஃபர்ஸ்ட் தோணுது. ஆஃப் ஆல் அவ காஸ்டிங் மட்டமா இருந்துச்சு ப்ரோ. அது எனக்கு நீ என்ன சொன்னாலும் நான் இல்லை ஒத்துக்கவே தட் மாட்டேன். தட் தட் அலைன்ஸ் வித் த கோர் ஆஃப் பாகிஸ்தான் ப்ரோ. யூ cannot deny that. They have to show a 20-year-old girl as a 20-year-old girl. புரியுதா? But why is the Indian militant going behind a 20-year-old girl? It No, is because very that's how, awkward to see. brother, that's how you align as an espionage bro. Like அவனுங்க வந்து ரியாலிட்டியை தான் காமிச்சிருப்பானுங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஃபேமிலி மேன் சீசன் 1ல வந்து பார்த்தோன்னா ஸ்ரீகாந்த் திவாரி வந்து பலூச்சிஸ்தான் வழியாக காஷ்மீரோட எல்லைக்கு போய் அங்கே ஒரு ஆளை கூட்டின்னு போய் அவனை பிடிச்சி இந்தியா கூட்டின்னு வர்றதா அவனோட பிளான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அமெரிக்கன்ஸோட ஹெல்ப்போட அவன் பலூச்சிஸ்தான் பார்டர் வழியாக உள்ள பாகிஸ்தானுக்கு கிராஸ் ஆவான். ஸோ அவன் கூட யார் போவான்னா இன்னொரு ரா ஏஜென்ட்டு, அங்கே வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரா ஏஜென்ட்டு. அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவன் என்ன சொல்லுவான்னா, என்னதான் நான் வந்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இங்கே வந்து எஸ்பினாஜா இவ்வளோ வருஷம் உட்காந்துருந்தாலுமே இப்போ நான் எஸ்பினாஜா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. 25 வருஷம் நான் ஃபேமிலியோட இங்கே வாழ்ந்துட்டேன், இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டேன், இங்கேயே குழந்தை பெற்றுட்டேன், பலுச்சிஸ்தான் தான் என்னோட ஊர், நான் அங்கேயே வாழ்ந்துட்டேன், நான் இங்கேயே ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஃப்ரூட் செல்லராக மாறிட்டேன். ப்ராஜெக்ட் வரும்போது தான் நான் இந்தியன் எஸ்பினாஜுங்கிறதே நான் வந்து லைக் எனக்கு தோணுதுன்ற மாதிரி பேசுவான். தட் இஸ் ஹவ் யூ லிவ் அஸ் அன் எஸ்பினாஜ். அதுதான் காமிச்சிருப்பானுங்க. எனக்கு தெரியல ப்ரோ. இட்ஸ் நெவர் அபவுட் தட். பிகாஸ் சி ப்ரோ, இப்போ விஜய் படமா இருக்கட்டும், லைக் விஜய் படமா இருக்கட்டும், ரஜினி படமா இருக்கட்டும், அஜித் படமா இருக்கட்டும், ஆல் தி ஆக்ட்ரஸஸ் ஆர் வெரி யங் ஒன்லி. ஓகே, பட் இட்ஸ் அபவுட் த கன்வின்சிங்னஸ். நோ, திஸ் கேர்ள் இஸ் டூ யங் ப்ரோ. ஷி லுக்ஸ் வெரி அவுட் ஆஃப் பிளேஸ். ரன்வீர் சிங் இஸ் டூ பிக். அவன் ரொம்ப பெருசா இருக்கான், இவன் ரொம்ப சின்னதா இருக்கா. எனக்கு ஏன்னே தெரியல ப்ரோ. பட் அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்களே, அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்களே, இந்த மாதிரி உனக்கு 18 வயசு ஆச்சு, மெடிக்கல் படிக்கிற கனவெல்லாம் விட்டுரு, ஒழுங்காக அவங்க அப்பா சொல்கிற மாதிரி நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு அப்படிம்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் பாகிஸ்தான் சொசைட்டி ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். புரியுதா உனக்கு? ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிற ஒரு பொண்ணை காமிச்சாதான் த இட் வில் கிவ் ஜஸ்டிஸ் டு த மூவி, இட் வில் கிவ் ஜஸ்டிஸ் டு த ஸ்டோரி. புரியுதா? பைக் சீன், அந்த பைக் சேஸ் சீனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் லேகாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பழைய ஐடியா ப்ரோ அது. ஆமாம், போலீஸ்காரை வச்சுன்னு துரத்தின்னு வருவானுங்க. அது ஃபுல்லாக ஹரியானாவா சண்டிகரா எங்கேயோ வர எடுத்துருக்கானுங்க. அதை அந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த ஹரியானா ரோடு தான் போல். அண்ட் கமிங் பேக் டு ப்ரொடக்ஷன் டிசைன், டேய் செத்துட்டேன்டா நான் பார்த்துட்டு. என்ன நேஷனல் அவார்ட் 100% கொடுத்தே ஆகணும் வித்தவுட் எனி கொஸ்டின்ஸ். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க செட்டு. என்ன செட்ரா, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பானுங்கன்னு நீ நினச்சி பாரு. ஜியோ ஸ்டுடியோஸ் உண்மையிலே ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் தம். ஏன்னா பேங்காக் போய் பாகிஸ்தானி செட்டு ஒன்றை போட்டு அதை பாகிஸ்தான்னு கன்வின்ஸ் பண்ணுறானுங்க பாரு. எனக்கு அதுதான் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்க. ஏன்னா அந்த டெரஸில் வந்து ஹம்சாவும் அவனோட அல்ல கைங்களும் 2 பேரும் சுற்றி பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு டெரஸ் வியூ ஒன்று காமிப்பானுங்க, லயரி டவுனோட டெரஸ் வியூ. அப்படியே பாகிஸ்தானுக்கு கூட்டு போயிட்டானுங்க நம்மளை அந்த ஒரு ஷாட்ல. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாகிஸ்தான்ல தான் நடக்குது அப்படின்னு. லைக் அண்ட் த கோர் வயலன்ஸு கோரு இது எல்லாமே வந்து இட் வாசன்ட் டூ மச். தேங்க்ஃபுல்லி இட் வாசன்ட் டூ மச். இட் வாஸ் வெரி அப் டு த லிமிட். Bro, it was okay, bro. There was only one scene in that Arjun Rampal torture, but that is literally how an ISI major would deal with his snitches, bro, if you ask me. Exactly. Like, no. So it's not unnecessary, if you ask me. No. What I'm trying to say is that after watching Dhurandhar, I feel like Animal was a little bit, என்ன சொல்ல, cross the limit with the violence ன்னு எனக்கு தோணுது. Bro, no, I feel like this Animal and Dhurandhar comparison is pretty, like, what to say? It's not fair because Animal is a fuck all movie. It's not a oh my god super movie அப்படின்ற படம் கிடையாது. It's a fuck all fun film. சரியா? அது it's just madness. It's that guilty pleasure அப்படின்ற மாதிரி ஒரு படம் அது. Okay. But Dhurandhar is an excellent film. Dhurandhar is a well written movie. Yeah. It's a great movie அப்படின்ற சொல்ற மாதிரி. அண்ட் அந்த எனக்கு மார்டல் காம்பேட் ஃபீலிங்ஸ் நிறைய கொடுத்துச்சுறான் அந்த படம். எஸ்பெஷலி அந்த டார்ச்சர் சீனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த பாபு தக்கேத்தை போட்டு அடிப்பான் பாரு அந்த மேக்னெட்டை வச்சு. அந்த மொத்த சீக்வன்ஸும் நீ ப்ரோ ப்ராப்ளி பீப்புள் ஹூ தீஸ் இன்ஃபீரியர் பீப்புள் டு த white people will laugh at this, but I completely believe that
that sequence was some Godfather shit, bro. ஓகே. 100%, bro. ஒரே டைம்ல like you saw that whole sequence where he gets everybody killed யா யா. and then he plots to kill that guy and he gets him killed. ம். Bro, that is literally that Godfather scene. யா 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 யா. Bro, I was astonished by it. அண்ட் அது அது வந்து ரொம்ப அது கோராவும் இருக்கும். ஆனால் அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணியிருப்பானுங்க. எப்படின்னா இவன் வந்து என்னடா ஓவராக பேசுகிற குருமாக்குள்ளே குதிடான்னு சொல்லிட்டு அவனை குருமாக்குள்ளே போட்டு மூடிட்டு ஃப்ளேமை ரைஸ் பண்ணி விடுவான் பாரு. லாக் பண்ணிட்டு ஃப்ளேம் அப்படியே ரைஸ் பண்ணி விட்டு நடப்பானுங்க. எனக்கு அதுதான் டே அவன் அவன் வந்து நீ வந்து சிம் மோடில் வச்சுருந்தாலே அவன் 10 நிமிஷத்தில் செத்து போயிருப்பான்டா. ஸோ இருக்கிற சூட்டில் அது ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு இருக்கு குருமா. நீ அவனை உள்ளேயும் போட்டுட்டு லாக்கும் பண்ணிவிட்டு ஃப்ளேமையும் ரைஸ் பண்ணிட்டு போனான் அவன். அது வந்து நான் சொல்கிறேன்ல, அது வந்து அன்அப்பாலஜெட்டிக்லி அது வந்து ப்ரூட்டல் அது. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு ஒரு இதில் போயிட்டு இருந்தேன்னா, அந்த பைக்கில் அவனை இழுத்துனே போவான் தெரியுமா, கழுத்தில் கயிறை போட்டு. அந்த பைக்கை வந்து ஒரு ஸ்கிட் அடிப்பான், அவன் பறந்து போய் ஒரு ஆணியில் சிக்கி சாவான் தெரியுமா. டீ எப்படா யோசிச்சு எழுதியிருக்கானுங்கடா அந்த சீன்ஸ் எல்லாம். எனக்கு பார்க்கவே அவ்வளோ என்ன சொல்ல, சேர்றா இந்தியன் சினிமா மார்டல் காம்பேட் மாதிரி ஆயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி. லைக் இட்ஸ் ஐ ஃபெல்ட் குட், லைக் ஓகே, குட் அமௌண்ட் ஆஃப் வயலன்ஸ். ஆனால் நான் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டேக் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கிட்ஸ். அவ்வளோதான், தயவு செஞ்சு. லைக் ஒரு ஜாலியான பேச்சுலர் கேங்கு போய் பார்த்தானுங்கன்னா என்ஜாய் பண்ணுவானுங்க. இன்ஃபேக்ட் பேச்சுலர் கேர்ள்ஸே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தேட்டருக்கு போன போது நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன், அதுக்கப்புறம் அந்த என் ஃப்ரெண்டு இன்னொரு பையனோட 4 ஃப்ரெண்ட்ஸு, ஓகே, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஃப்ளாட்மேட்ஸ் அவனோடது. ஸோ நாங்கள் 6 பேர் தான் போய் பார்த்தோம். அந்த பொண்ணுங்க ஜாலியாக விழுந்து என்ஜாய் பண்ணுறாங்க எல்லா ஃபைட் சீனுமே. ஸோ ஐ திங்க் லைக் யா இட்ஸ் அ பேச்சுலர் கேங் ஃபிலிம்னு நினைக்கிறேன்டா நான். And the most important part of the film, we have to hop into that. Red screen பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ப்ராபகேண்டான்னு சொன்ன எல்லாருமே அந்த ஸ்க்ரீன் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ப்ராபகேண்டான்னு சொல்றான்னா அவனை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்லை நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச ஆதார் கார்டை கேன்சல் பண்ணி விடணும். அந்த ரெட் ஸ்க்ரீனை பார்த்ததுக்கு அப்புறமே அவனாவது ப்ரொபகேண்டா இல்லை அப்படி சொன்னா கூட ஆதார் கார்டை கேன்சல் பண்ண அவனுக்கு. ஆதார் கார்டெலாம் கேன்சல்லாம் கிடையாது ப்ரோ, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருணும் ப்ரோ. நாடு கடத்துங்கடா. ஏய் அது என்ன, you are happy everywhere but your country bro, annoying people leave bro. This is probably going to be on the internet. I am going to probably, God knows, touch wood, Murugan Thunaila, if I become a director, don't bring this shit out bro. They'll bring it out. The thing is, as soon as we become famous, you or me, any one of us, I am privating all this shit, okay? This is going to the grave. People cannot see this bro. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு, சார் நீங்கள் வந்து முருகனை கும்பிடுவீங்களா? முருகன் தமிழ் கடவுளா? ஆமாம் தமிழ் கடவுள். அப்போ நீங்கள் ஆரியருக்கு எதிராக? ஆமாம் நான் ஆரியருக்கு எதிர் தான். உங்களுக்கு ஃபேவரட் டேரக்டர் யார்? வெற்றிமாறன். உங்கள் ஃபேவரட் ஐடியாலஜி என்ன? கம்யூனிசம். மேலே எல்லாம் அப்படியே மாறுங்க சார். சார் உங்களுக்கு பீஃப் பிடிக்குமா? பிடிக்கும் சார். Oh my god. The left woke starter package குள்ள நம்ம போயிடுவோம். ஒருவேளை நம்ம தமிழ் சினிமாக்குள்ள will be wolves in sheep's clothing. So don't worry. பட் எனக்கு என்னன்னா அந்த ரெட் ஸ்க்ரீன் சீனை வந்து அவனுங்க காட்டின உடனே, நான் ரெட் ஸ்க்ரீன் சீன் காட்டுறதுக்கு முன்னாடி ரஹ்மான் தக்கேத்தே வந்து ஒரு ப்ரூட்டலான ஒரு 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 கில்ட்டி ப்ளஷருக்குள்ளே போவான். அதையும் அவன் ஃபேஸுக்கு ஜூம் பண்ணி காமிப்பானுங்க. புரியுதா? அவன் வந்து ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சோடனே வாவ் சூப்பர் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பின்னாடி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவான். உட்காந்துட்டு வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தலையை தக்பீர் அப்படின்னு அல்லாஹ் அக்பர் எல்லாம் கத்துவானுங்க. கத்துனோடனே இவனுக்கு ஹம்சாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எல்லாம் கத்த ஆரம்பிச்சானு. ஐயோ கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை திடப்படுத்திக்கிட்டு அதையும் கத்தி, அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐ சீஃப் அந்த இவன் வருவான். வந்துட்டு டே கத்துறா அல்லாஹ் அக்பர் கத்துறாம்மா. ஆமாம் அவனு பார்த்தோன்னே மறுபடியும் கத்துவான். அப்புறம் போடுவானுங்கடா ரெட் ஸ்க்ரீனை. போட்ட உடனே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் ஆரம்பிக்குது. நான் சொன்னல என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான், அழுகுறான்டா. கண்ணிலேருந்து அவனுக்கு ஊற்றுது தண்ணி. அவன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டான். அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறான் அவன். லைக் அது வெளியே கொண்டு வந்துருச்சுடா. அது என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த பெஸ்ட் மூவ் ஆஃப் டைரக்டர். அவன் யார்கிட்ட பேசினா, எங்கே போய் பேசினா, ராட்டை எவ்வளோ கெஞ்சினா, இல்லை இன்டெலிஜென்ஸ் பியூரோட்டையோ யாருக்கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவன் அதை வாங்கினா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸை ஃபேக்ட்ஸோட படத்தில் போட்டதுங்கிறது இட் ஆடட் மோர் என்ன சொல்ல வேல்யூ டு த மூவின்னு நான் நினைக்கிறேன். லைக்
இதுக்கு மேலேயும் இவனுங்க வாயை திறக்கக்கூடாது. ட்விட்டரில் நாளைக்கே போயிட்டு மோடி ஒரு அமித்ஷா வந்து 2 பேருமே வந்து ப்ரொபகேண்டா பண்ணுறதுக்காண்டி தான் வாழவே செய்கிறானுங்க. தேர் கோர் எய்ம் இஸ் டு என்ன கிரியேட் த ஹிந்து ராஷ்டிரான்னு எவனாவது வாயை திறந்தான்னா செருப்பு கழட்டி அடிக்கணும் அவனை. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிப்ளை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் சினிமா டசன்ட் ஹேவ் த பால்ஸ் டு கிரியேட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். தமிழ் சினிமா இஸ் வோக் சினிமா ப்ரோ. அவனுங்க என்ன பண்ண மாட்டாங்க ப்ரோ. they'll make a movie about the struggles of a Pakistani immigrant in India அப்படின்னு பண்ணுவானுங்க ப்ரோ. they'll make a movie about பாகிஸ்தானி இமிகிரண்ட்டுங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. இல்லை அதான் நான் சொல்கிறேன்ல, இவங்களுக்கு எப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொபகேண்டா இல்லை, துரந்தர் ப்ரொபகேண்டா. அது வந்து எனக்கு என்ன சொல்றது, நான் சொல்றேன்ல 2 படமுமே ப்ரொபகேண்டா இல்ல. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் the Sri Lankan propaganda I will fall for bro. இல்ல நானே ஒத்துக்கிறேங்கிறேன், ஈழத்தமிழன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். அவன் இந்திய பிரஜையா வரணும். ஏன்னா ப்ரோ தமிழ்நாட்டுல தமிழனுக்கு இடம் இல்லையா? இதுல சொல்லுவான் தெரியுமா, ஜகமே தந்திரம்ல தமிழ் பேசினா மட்டும் இது தமிழ்நாட்டுல இருந்தா மட்டும்தான் தமிழா? அது ரொம்ப உண்மை ப்ரோ. அது this is தமிழ்நாடு. ஓகே, இங்க தமிழனுக்கு இடம் இருக்கும். அவன் ஸ்ரீலங்கனாலாம் எங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுல இருப்பான், அவ்வளவுதான். ஓகே, அண்ட் ஆல்சோ சி இட் இஸ் he is one of a kind who is geographically displaced because of the historical division or whatever. Okay, so now when he wants to come back to his land, which by the name is his land, a Tamil speaking refugee wants to come to Tamil Nadu na, he should be able to come to Tamil Nadu bro. Definitely, yes, I agree with you. But yeah, again politics, you're looking at him as just another refugee means இல்ல அது if you're going to நான் அதுதான் சொல்றேன். இப்போ ஈழத்தமிழர் அந்த 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 பிரிவினை மக்களுக்கு கண்டிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், அந்த சமயத்தில் ஈழப்போர் நடந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்த கட்சிகளையும் இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் தமிழ் மக்கள் மட்டுமே இதுக்கு காரணம்னு மக்கள் மேலே பழிய தூக்கி போட்டு அவங்கள கில்ட் ட்ரிப் பண்ணி உங்கள் படத்தை ஓட வைக்கிறது தான் எனக்கு காண்டா இருக்குது. ஏன்னா மெய்யழகன்லையும் இதே தான் பண்ணியிருப்பானுங்க. மெய்யழகன்ல அந்த ஒரு சீன் டெலீட் பண்ண சீனை நான் தேட்டரில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டே தேட்டரில் ஓடிச்சு. அந்த ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுவான்ல, அது டெலீட் பண்ணிட்டானுங்க ஒரு வாரத்தில் அந்த படம். இப்போ நீ நானும் ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்தேன். லைக் அது ஒரு வாரத்தில் அந்த சீனை தூக்கிட்டானுங்க. கேட்டால் வந்து இந்த மாதிரி அதை வந்து பொலிட்டிக்கலாக நாங்கள் போக வேண்டாம்னு நினச்சிட்டோம் அப்படின்னு நானுங்க. நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கே தெரியுது. இப்போ நீ ஹெச்டி பிரிண்ட்டில் அந்த படத்தை பார்த்தா கூட அந்த சீன் இருக்காது. ஆனால் டெலிட்டட் சீன்ஸ்னு தனியாக வந்து யூடியூப்பில் இருக்குது. அந்த சீனில் அவங்க மொத்தமாகவே அந்த பிளேமை தூக்கி கவர்மெண்ட் மேலேயோ அரசியல் மேலேயோ இல்லை அரசியல்வாதிகள் மேலேயோ போடாமல் அவங்க தான் முழு முதல் காரணம்னு இவனுங்களுக்கும் தெரியும். பட் தீஸ் டிஎம்கே கைக்கூலிஸ் ஹவ் டேக்கன் இட் அவுட் ஆன் த பீப்புள் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். இல்லைனா உடனே சம்மந்தமே இல்லாமல் சென்ட்ரலில் பிடிச்சி அடிப்பானுங்க. அது சென்ட்ரல்லாம் யார், பிஜேபி பிடிச்சி அடிப்பானுங்க. லைக் பிரதர், கொஞ்சமாவது மூளைன்றது தான் நீ அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் பிரதர். யூபிஏ 1, 2 யார் பிரதர் பிரைம் மினிஸ்டரு? இந்த என்ன சொல்றது, மீனவர்களை சுட்டு தள்ளுற பிரச்சனையே வந்துட்டு மோடி வந்ததுக்கு அப்புறம் தானே ப்ரோ நின்னுச்சு பிரதர். 8 பாடிக்கு மேல போகல பிரதர் 2014 இருந்து இந்த மீனவர் பிரச்சனையில. அதுக்கு முன்னாடி 900க்கும் மேற்பட்ட பாடிகள் கரை ஒதுங்கி இருக்கு. இவனுங்க அதெல்லாம் ஏதாவது பத்தி பேசுறானா, டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க யூபிஏ கவர்மெண்ட் பீரியட்ல. ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கானா? கேள்வி கேட்க மாட்டான். ஸோ நான் சொல்கிறேன்ல, நான் இப்போ இதுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி நான் தனி வீடியோவே போடணும். நம்ம அதுலேயும் நீ இன்னும் சீஃப் கெஸ்ட்டு வந்து உட்காடுற, நம்ம உட்காந்து இவனுங்களை போடு ப்ரோ. என்ன சொல்றது, போடுவானுங்கல்ல லைக் திஸ் அண்ட் தட்னு சொல்லிட்டு, நீ எல்லாமே பத்தி பேசு ப்ரோ, சேர்த்து போடு. இல்லை அதான் நான் எனக்கு என்னன்னா, லைக் இவனுங்களை அடிச்சே ஆகணும்டா. இவனுங்க வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கானுங்க, சம்மந்தமே இல்லாமல். இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, பிரிவினைவாதம் பேசக்கூடாது, ரெஃப்யூஜியை ஏற்றுக்கணும், மக்கள் எல்லாரும் ஒன்றா வாழணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அதே ஒருத்தன் வந்து மெரினா பீச்சில் போயிட்டு பலஸ்தீன் மக்களுக்கு மட்டுமே, இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடாது, ஜூதர்கள் அனைவருமே வந்து முட்டாள்கள், அவங்க வந்து சாவ வேண்டும் அப்படிங்கிறான். டீ எவ்வளோ பெரிய பயஸ்டான ஸ்டாண்டர்டாக நீ எடுத்திருக்கடா நீ. நீ அதான் நான் சொல்கிறேன்ல, இவனுங்க ஓக்கு கூட கிடையாது. ஓக்கான லிபரல் வந்து இந்த மாதிரி பேச மாட்டான். நான் ஓக்கான லிபரல், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஓக்கான லிபரலு. ஆனால் நீ கிடையாது, நீ பிரெயின் ராட்டு. நீ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் ஓக் பிரெயின் ராட்.
இந்த பிரகாஷ் ராஜெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க 2 மணி நேரத்துக்கு போவோம் வீடியோ. நான் அடின்னு அடிப்பேன் அவனை. டேய் இது சுப்பிரமணிய சுவாமி போட்டு அடித்தான்டா 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த என்டிடிவியா இந்தியா டுடேவா ஏதோ ஒரு கான்க்ளேவில் போட்டு அடித்தான் அவனை. அதில் வந்து அவமானப்பட்டு போவான்னு பார்த்தா மறுபடியும் வந்து மோடியை வம்புக்கு இழுக்கிறான். இவனுக்கு மோடினாலே ஏதோ ஒரு பிரச்சனை போல், ஏதோ ஒரு என்ன சொல்ல ஃபெட்டிஷ் போல் மோடி அடிக்கணும்னு. என்ன இந்த கம்யூனிஸ்ட் பசங்களே இப்படி தான் ப்ரோ. ஆனால் நான் அதான் சொல்கிறேன், சுச்சாரிதா தியாகி, அதுக்கப்புறம் அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் வந்து அனுபமா சோப்ரா எல்லாரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஒரு படம் இது துரந்தர். என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு தேட்டரில் இருந்தால் எல்லாரும் போய் பார்க்கணும். ஏன்னா ஆமாம்மா, என்ன 500 crores தாண்டிடுச்சு ப்ரோ படம். 550 crores தாண்டிடுச்சு. ஆமாம், நான் இப்போ தான் போஸ்டர் பார்த்தேன், 550 crores தாண்டிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இன்னைக்கு தான் சென்னையில் போய் பார்த்துட்டு வந்தானுங்க. ஜாலியாக நல்ல என்ஜாய் பண்ணானுங்க. சக்சஸ். பட் திஸ் இஸ் லைக் ரியல் லைக் எக்ஸாம்பிள் ஆஃப் நல்ல படம் தான் இடத்த தேடிக்கும் அப்படின்றது. டெஃபினெட்லி. எனக்கு ப்ரொமோஷனே பெருசாக பண்ணலையடா துரந்தருக்கு. பெரிய லெவல் ப்ரொமோஷன் ஒன்றுமே பண்ணலையே, ஒரே ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் தான் வச்சானுங்க. ப்ரோ அவன் பாவம் ப்ரோ, he got a little unlucky ப்ரோ. அந்த கரெக்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இந்த காந்தாரா பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் போயிட்டு அந்த ஸ்டேஜ்ல இது பண்ணான் தெரியுமா, லைக் ட்ரை பண்றேன்னு சொல்லி அது மார்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுல அடி வாங்கினான் ப்ரோ அவன். அதனால வந்து ஹைப் இல்லை இந்த படத்துக்கு. ஆமாம் ஆமாம். இல்லை கன்னடா ஆடியன்ஸ் கொஞ்சம் அடிச்சானுங்க. பட் அவனுங்களும் இப்போ வந்துட்டானுங்க திருப்பி. நல்ல படம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு சவுத் இந்தியாலையும். ஆமாம் ஆமாம். அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஒரு வாரம் எடுத்துச்சு செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா முதல்ல எடுத்தோடனே கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தோன்னா 60 கோடி 50 கோடின்னு தான் ஆரம்பிச்சது டே 1லாம் பார்த்தேன்னா. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துருச்சு, பிக்கப் ஆயிடுச்சு. அண்ட் ஜிசிசியில் பேன் பண்ணியுமே வந்து 550 crores நீ நினச்சிப்பாரு. அப்போது ஓவர்சீஸ் ரெவன்யூ அவனுங்களுக்கு அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு ஜிசிசி இல்லாமலே. இந்தியாவில் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் போடுறது ப்ரோ. ஆமாம், இந்தியாவிலையும் நல்ல ஹிட்டு. நார்த்லலாம் கண்டிப்பாக ஓடிடும் நல்ல. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு நீ சொல்கிற மாதிரி நேஷனல் அவார்ட்ரா கன்ஃபார்மாக கொடுத்தே தீருவானுங்க. அக்ஷய் கண்ணா வேற எந்த படத்துக்கு ப்ரோ கிடைக்கும் நீ யோசிச்சு பாரு இந்த வருஷத்துல. அக்ஷய் கண்ணாக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கொடுக்க தேவையில்ல, பெஸ்ட் ஆக்டரே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. யாருக்கு? அக்ஷய் கண்ணா. அவனுக்கு கன்ஃபார்மா ஏகப்பட்ட அவார்டு இருக்கு ப்ரோ. அவனுக்கு ஃபிலிம் ஃபேர்லயே கொடுப்பானுங்க கன்ஃபார்மா ப்ரோ. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் இவனுங்க தான் ப்ரோ, இவனுக்கு இந்த மல்லு பசங்க தான் கொடுப்பானுங்க நேஷனல் அவார்ட்லாம். உண்மையிலேவா? ஆமா, எலெக்ஷன் வருது கேரளா. லோகாக்கு கொடுப்பானுங்க தூக்கி ஒரு நாள் நேஷனல் அவார்டை. ஆமாண்டா, அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்கடா ப்ரொடக்ஷன் இது. வெட்டிடுவேன்டா டேய், நான் காண்டாயிடுவேன்டா. ஆக்சுவலா லோகா ப்ரொடக்ஷன் டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் பண்ணியிருந்தானுங்க. டேய் ஆனா என்னடா டேய் துரந்தரோடடா. இல்ல துரந்தரோட கிடையாது. பட் நான் ஒத்துக்கிறேன். பட் நாட் அலவுட் ப்ரோ. நாட் அலவுட் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு துரந்தர் கொடுங்க. பட் எலெக்ஷன் நீ துரந்தர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ வந்து லோகா கொடுத்துறாத ப்ரோ. இல்லை பட் என்னன்னா 27 தான் வந்து 25க்கான நேஷனல் அவார்டு அறிவிப்பானுங்க. 1 இயர் லேட்டு தான் இவனுங்க எப்போவுமே. ஸோ அதனால் 26ல் 24க்கான நேஷனல் அவார்டு தான் அறிவிப்பானுங்க. அது வந்து மோஸ்ட்லி மஞ்சுமல் பாய்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 24ல் அதிகமாக ஓடின மலையாள படம் அதுதான். ஸோ நல்ல படம் ஆவேசம், மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஜவானுக்கு கொடுத்தானு பாத்தியா, அங்க நிக்கிறானுங்க ப்ரோ அவனுங்க. ப்ரோ ஜவானுக்கு எது கொடுத்தானுங்க? ஜவானுக்கு பெஸ்ட் ஆக்டரா? ஆமா, ஷாருக் கான் தான் ப்ரோ. காசு கொடுத்து வாங்கியிருப்பான் ப்ரோ கன்ஃபார்ம். திருட்டு பையன் ப்ரோ. ப்ரோ ஜவான்ல அவன் என்னத்தான் நடிச்சானோ அவனுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. எத்தனை படம் வந்துச்சு? டே கோட் லைஃப் வந்துச்சுடா. கோட் லைஃப் தூக்கி கொடுங்கடா பிருத்திவிராஜுக்கு. இல்லைன்னா ஆமாண்டா. ஆனா அங்க வந்துட்டு நான் கொஞ்சம் மலையாள சினிமா ஆக்சுவலி ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கொடுத்துருக்கலாம் ப்ரோ. பாவம் மனுஷன் 14 வருஷம் கஷ்டப்பட்டான் ப்ரோ. உண்மையிலே 14 வருஷம்னா அது வந்து போகுமா வருமான்னு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான்டா. கோவிட் சமயத்துல ஒமான்ல தங்கிட்டான் அவன். ஒமானா ஜோர்டானா ஏதோ ஒரு கண்ட்ரியில கோவிட் சமயத்துல என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு வெயிட் பண்றேன்ற பட்சத்துல அது ரொம்ப ஜாஸ்தி. பட் யா, he didn't get it, he didn't deserve the respect for it, but sure. மற்றபடி நீ பார்த்தனா 23ல நிறைய, அதாவது நல்ல நடிச்ச படங்கள் எதிராக வந்துச்சு. லைக் ஒரு ஆக்டர் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு படங்கள் ஏதாவது வந்ததா? 23 ஞாபகம் இல்லை ப்ரோ. 23 வந்து நம்ம அனிமல் மட்டும் தான் வந்தது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த படத்துல அவார்டு யாரும் கொடுக்க மாட்டானுங்க. ஆனா இது கொடுத்தானுங்க, சவுண்ட் டிசைனுக்கு அனிமலுக்கு தான் கிடைச்சது. ஆமா, சவுண்ட் டிசைன் அருமையா இருந்துச்சு அந்த படத்துல. ஆமா, அந்த விசில் தீம்லாம் வேற மாதிரி இருக்கும். பஜேரோ சேஸ்ல செம்மையா இருக்கும். அதுல
நம்ம அடுத்த வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தமிழ் சினிமாவை வந்து போட்டு பொழக்கிற வேலையை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக துரந்தர் தயவு செஞ்சு எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.